வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் வேரியபிள் பார்ட் 6. ஸோ இங்க பைத்தான் வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நம்ம இங்க என்ன டிஃபரன்ஸை பார்க்க போறோம்னா ஏ அண்ட் ஏ ரெண்டுமே வந்து ஏ அப்படின்ற கேரக்டர் தான். பட் வேரியபிள்ஸ் அப்படின்னும் போது நம்ம இங்க பைத்தான் வந்து ஹைலி கேஸ் சென்சிட்டிவ். அப்போ நான் லோவர் கேஸ் ஏ கொடுத்தா அது வேற வேரியபிளா எடுத்துக்கும், அப்பர் கேஸ் ஏ கொடுத்தா அதை வேற வேரியபிளா எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற லோவர் கேஸ் ஏவை நான் இங்க டிக்ளேர் பண்ணேன்னா லோவர் கேஸ் ஏக்கு ஒரு மெமரி லொகேஷன் அலோகேட் ஆகும், அதுல 500 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அதுவே கேபிட்டல் ஏ, அதாவது அப்பர் கேஸ்ல நான் ஏ டிக்ளேர் பண்ணி அதுக்கு காஷியூன்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்தா இதுக்கு டைரக்டா ஏலேயே போய் ரீப்ளேஸ் ஆகாம புதுசா ஒரு வேரியபிள் இங்க மெமரி லொகேஷன்ல கிரியேட் ஆகும், அதுல காஷியூ அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். சோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணும் போதும் பிரிண்ட் ஏ அண்ட் பிரிண்ட் ஏ ரெண்டு கொடுத்தா ரெண்டுமே எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. 5 பிரிண்ட் ஆயிருக்கு, காஷியூ பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதை நம்ம லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஐடியலிக்கு போயிடலாம். சோ ஐடியலில ஸ்மால் a is equal to 5 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறோம் அண்ட் கேபிட்டல் A is equal to காஷியூ அப்படின்ற ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம், ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றதுக்காக. சோ கேபிட்டல் A is equal to காஷியூ அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்றேன், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஸ்மால் ஏவை கொடுக்குறேன் அண்ட் பிரிண்ட்னு கொடுத்து கேபிட்டல் ஏவை கொடுக்குறேன். சோ எக்ஸாம்பிளுக்கு ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஃபைலை சேவ் பண்ணிட்டு ரன்ல போயிட்டு ரன் மாடியூல் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, ரன்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், ரன் மாடியூல் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்க 5 பிரிண்ட் ஆயிருக்கு, காஷியூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஏவும் ஒண்ணு கிடையாது. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு கொடுக்கறதுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஸ்மால் ஏ அண்ட் கேபிட்டல் ஏக்கு 5 காஷியூ கொடுத்திருந்தோம் இல்லையா, நீங்க அந்த இடத்துல விக்கிடெக்கி அப்படின்னும் 15 டிக்ளேர் பண்ண போறீங்க. அதை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்க போறீங்க. உங்களுக்கான டாஸ்க் வந்து அதை பிரிண்ட் பண்ணும்போது அந்த நேமும் அந்த இன்டீஜரும் ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் ஆகிருக்க மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.